என்னால் எப்படி சினிமாவில் புரிய முடிச்சுன்னா, எங்கள் தாத்தா வந்து அந்த காலத்தில் நிறைய ஓலைச்சுவல்லாம், நான் ஓலைச்சுவல்லாம் ராமாயணம் மகாபாரதம் படித்தேன். ஸோ அவருக்கு கண்ணு தெரியாது. ஓலைச்சுவல் ஒன்று ஓப்பன் பண்ணி படிக்க சொல்லுவார். நான் ஓலைச்சுவல் படிக்க ஆரம்பித்தேன். 5 வயசில் ஓலைச்சுவல் படிக்க ஆரம்பித்தேன். அங்கேருந்து நமக்கு அதுலேருந்து எனக்கு புக் படிக்கிற பழக்கம் நிறைய இருந்துச்சு. நீங்கள் முதல்ல நல்ல ஒளிப்பதிவு எதுவாக இருந்தாலும் நிறைய புத்தகங்கள் படிக்கணும். பர்ஃபி படம் வந்து டார்க் ஃபிலிம் தான், சைலண்ட் ஃபிலிம். எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அது ஆர்ட் படம் மாதிரி கிடையாது. பட் மை அப்ரோச் லைக் ஒரு சில குழந்தைங்கள்லாம் எப்படி பேசாமல் எவ்வளோ க்யூட்டாக இருக்கும், அழகாக இருக்கும், பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அந்த இம்ப்ரெஸ் வரணும்னு அது இட்ஸ் நோ மேட்டர் வாட் கைண்ட் ஆஃப் ஸ்டெப் ஃபஸ்ட்டு உங்களுக்கு பிடிக்கும். அது மாதிரி எனக்கு பிடிச்சா நான் டிசைட் பண்ணுவேன். உன்னுடைய விஷன் நிற்பாரு, உனக்கு எது பிடிக்குது அதான் நல்ல சினிமாட்டோகிராஃபி. ஒரு படத்தை பார்த்து நல்ல சினிமா நீ டிசைட் பண்ணாது. உன்னுடைய விஷன்ல எது அழகா இருக்கு, எது பியூட்டிஃபுல்லா இருக்குன்னு உனக்கு தோணுது, தட்ஸ் தி பெஸ்ட் சினிமா. நான் வந்து பர்ஃபில அந்த கிளாரன்ஸ் ஃபிளார் யூஸ் பண்ணும்போது நான் கேமரா எக்ஸ்போஸ் பண்ண பிறகு வந்து ஃபாக் ஆயிடுச்சு. ஃபாக் ஆன உடனே அப்பதான் தெரியும் ஃபாக் அப்படின்னு சொல்லிட்டு. அப்பதான் அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் இது அப்படின்னு சொல்லிட்டு நான் அசிஸ்டண்டா ஒர்க் பண்ணும்போது கேமரா கத்துவாரு, கட்ட கிளார் அப்படின்னு சொல்லுவான். கிளார் நம்ம டெய்லி மார்னிங் எந்திரிச்சு போகிறோம், சன்லைட் டைம்ல ஹீட் பண்ணுது, நம்ம ஐ அதை வந்து கேப்சர் பண்ணுது. ஏன் படத்தில் கேப்சர் பண்ண மாட்டேங்கிறாங்க? இதெல்லாம் ஆயிடுச்சு. கலை மனிதனாக பிறந்த ஒவ்வொருவனும் அள்ளி அள்ளி பருக வேண்டிய அமிர்தமடாது. பியூர் சினிமா யூடியூப் சேனலுக்கு நீங்கள் கொடுக்குற பேராதரவுக்கு நன்றி. சினிமா சார்ந்த விஷயங்களை ஒரு லேர்னிங் பர்பஸாக மக்கள் எல்லாருக்கும் கொடுக்குற நோக்கத்தில் இந்த டிஸ்கஷன் எல்லாத்தையும் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுறோம். இது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் இருக்க எல்லா வீடியோஸும் டெக்னிக்கலி யூஸ்ஃபுல்லாகவும் பல பேருக்கு அமைஞ்சிருக்கு. இது தொடர்ந்து உற்சாகமாக செய்கிறதுக்கு உங்களோட சப்போர்ட்டை லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மூலமாக எங்களுக்கு கொடுங்க. சினிமா கல்வியை ஜனநாயகப்படுத்துகிற நோக்கத்தில் தமிழ் ஸ்டுடியோவோட இந்த முன்னெடுப்பால் பல இயக்குநர்கள், நடிகர்கள், ஒளிப்பதிவாளர்கள் உருவாகியிருக்காங்க. இந்த முன்னெடுப்பு தொடர்ந்து நடக்க பியூர் சினிமாவுக்கு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. கஷ்டப்படாமல் யாரும் வர முடியாது. வெரி சிம்பிள். எல்லாரும் கஷ்டப்பட்டு தான் வரணும். அது வந்து யாராக இருந்தாலும் சரி. பட் என்னென்னா, என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ், நம்ம ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணோம்னா வி கேன் கெட் சம் லெவல், நம்ம ஒரு பொசிஷனுக்கு வந்துடலாம். அதுக்கு பிறகு நீங்கள் ஸ்மார்ட் ஒர்க் பண்ணணும். ஹார்ட் ஒர்க் பண்ணுறது வேஸ்ட். ஏன்னா நம்மளோட இந்த ரோடு ஒர்க் பண்ணுறவங்க ரொம்ப நாள் ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க. அவங்க கிடைக்கிற வெகுமதிலாம் நம்ம மாதிரி கிடையாது. பட் இந்த ஹார்ட் ஒர்க் ரீச் பண்ண பிறகு வி ஹேவ் டு ஒர்க் ஸ்மார்ட் ஒர்க். இந்த ஸ்மார்ட்டுங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்மளை பற்றி தெரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம், என்ன ஸ்டெப் சரியாக இருக்கா, கரெக்டாக இருக்கா. ஸோ நம்ம எல்லாத்தையும் ஒரு வாட்டி சுற்றுமுற்றும் பார்க்கணும்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டெப்பு வர்றதுக்கு முன்னாடி பார்த்துட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னா அந்த ப்ராசஸிங் ரொம்ப அற்புதமான ப்ராசஸிங். இதெல்லாம் ஒவ்வொரு ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக நடக்குது. எனக்கு எல்லா 10 வருஷத்துக்கு ஒரு வாட்டி இந்த மாதிரி மாற்றங்கள் நிறைய நடந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கு பிறகு நம்ம ஸ்மார்ட் ஒர்க் பண்ண பிறகு நான் யாருமே காம்படிட்டிவாக போட்டி நினைக்கிறதே கிடையாது. என்னுடைய ஜாப்பு தான் எனக்கு போட்டி, நான் தான் எனக்கு போட்டி, அவ்வளோதான். மற்றபடி ஒன்றுமே கிடையாது. ஸோ அடுத்து எனக்கு மேக்ஸிமம் இந்த முக்கியமான விஷயம், நம்ம என்ன நிறைய டைம் வேஸ்ட் பண்ணாமல், நான் மெட்ராஸ் வந்தப்போ நான் ஒரு காலேஜில் இருந்தேன். அங்கே கிட்டத்தட்ட ஒரு 15 அசிஸ்டன்ட் இருப்பாங்க. அசிஸ்டன்ட் எல்லோரும் இருப்பாங்க. அவங்களுடைய மொத்த நேரம் என்னன்னு கேட்டிங்கன்னா, மற்ற படங்களை படம் பார்த்துட்டு ஒரு பெரிய படம் பார்க்குறதுக்கு 1 வாரத்துலேருந்தே ஆளை பிடிப்பாங்க, எப்படியா அந்த படம் பார்க்கணும்னு சொல்லிட்டு. ஆனால் படம் பார்த்துட்டு வந்த உடனே அந்த படத்தை கிழிப்பாங்க. அதுலேயே அவங்க டைம் வேஸ்ட் ஆகிடும். பட் நான் அது பண்ணுறதே இல்லை. நம்ம எதுக்காக வேண்டியது இருக்கோம், நம்ம எதை பற்றி கிரிட்டிசைஸ், நம்ம முதுவை நம்மளால் கழுவ முடியாது. அது யாரோ ஒருத்தர் நம்ம தேவைப்படுது அப்படிங்கும்போது நம்ம அடுத்தவங்களை முதுவை நம்ம சொல்லிட்டே இருக்கோம். அது பண்ணவே கூடாது. இதுதான் அந்த ஸ்மார்ட் ஒர்க்கில் இதெல்லாம் சேர்ந்தது. அடுத்தவங்களை பற்றி புறம் பேசுறது, அவன் அது பண்ணல, இவன் சரியாக பண்ணல, அந்த படம் தப்பாக இருக்குது, இந்த படம் தப்பாக இருக்குது. ஸோ இது எல்லாமே ஒரு படம் எடுக்கும்போது என்ன கேட்டிங்கன்னா, யாருமே தோல்வி படம் எடுக்கணும்னு இருக்கிறதே கிடையாது. எல்லாரும் நல்ல படம் பண்ணுப்பாங்க, அது எங்கேயோ ஒருத்தர் மிஸ் ஆகிடும், அவ்வளோதான். பட்டு என்னுடைய மெயின் தாட்டே எனக்கு வெற்றிக்கும் தோல்விக்கும் பெரிய வித்தியாசம் கிடையாது. ரெண்டுமே எனக்கு என்னென்னு தெரியவே தெரியாது. ஐம் கீப் ஒர்க்கிங், ஐம் மூவிங், தட்ஸ் ஆல். அதுக்கப்புறம் ஒன்றுமே கிடையாது. நான் யாரை பற்றியும் பார்க்குறதே கிடையாது.
யாருடைய ஒர்க்கை பற்றி நான் கேட்குறதும் கிடையாது. என் ஒர்க் என்ன, நான் என்ன பண்ணுறேன், அவ்வளோதான் முக்கியம். ஸோ இதே ரூட் அந்த ப்ராசஸிங் அந்த ரூட் நல்லா இருக்குது. மேபி எனக்கு என்ன தேவையோ நான் அதை ரீச் பண்ண முடியாமல் போகலாம். பட் நான் அதுவரை நான் வந்து அந்த நல்ல ஒரு அருமையான ஒரு கேள்வி பதில் பார்க்கறதுல வைரமுத்து சொல்லிருப்பாரு, நீ நிற்கிற இடத்துல நிற்கணும்னா ஓடிக்கொண்டே இரு அப்படின்னு. நம்ம வந்து ஒரு இடத்துல நிற்கணும்னா அது ஓடிக்கிட்டே இருந்தால் தான் அந்த இடம் நமக்கு நிரந்தரமாக இருக்கும். இல்லை நம்ம கிராஸ் பண்ணி ஒருத்தன் ஓடிடுவான். இதுதான் இந்த ப்ராசஸிங் ஆஃப் லைஃப். இப்படி தான் இது. பட் இந்த ஃபோட்டோகிராஃபி அதெல்லாம் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு லெவல் ஃபஸ்ட் பார்த்த உடனே ஒரு லுக்கு பார்த்தா அந்த பக்கம் லைட்டு வைக்கணும், உங்கள் ஆர்டிஸ்ட் தெரியணும், இதெல்லாம் இருந்துச்சு. இப்போ அப்படிலாம் கிடையாது. அந்த பக்கத்தில் வந்து ஒரு பில்டிங் போனால் அந்த பில்டிங் எங்கே சன்லைட் வருதுன்னு பார்ப்பேன், அந்த சோர்ஸ் ஒருத்தர் லைட் பண்ணுறது, அதுதான் ரியாலிட்டி. ஸோ இந்த கேமரா லென்ஸு இதெல்லாம் இந்த லைட்டு இதெல்லாம் சினிமாட்டோகிராஃபி கிடையாது. என்னால் எப்படி சினிமாட்டோகிராஃபி புரிய முடிச்சுன்னா, எங்கள் தாத்தா வந்து அந்த காலத்தில் நிறைய ஓலைச்சுவல்லாம், நான் ஓலைச்சுவலாம் ராமாயணம் மகாபாரதம்லாம் படித்தேன். ஸோ அவருக்கு கண்ணு தெரியாது. ஓலைச்சுவல் ஒன்று ஓப்பன் பண்ணி படிக்க சொல்லுவார். நான் ஓலைச்சுவல் படிக்க ஆரம்பித்தேன். 5 வயசில் ஓலைச்சுவல் படிக்க ஆரம்பித்தேன். அங்கேருந்து நமக்கு அதுலேருந்து எனக்கு புக் படிக்கிற பழக்கம் நிறைய இருந்துச்சு. நீங்கள் முதல்ல நல்ல ஒளிப்பதிவு எதுவாக இருந்தாலும் நிறைய புத்தகங்கள் படிக்கணும். இந்த புத்தகங்கள் எல்லாமே ஒவ்வொரு எழுத்தாளர்களும் வந்து அவங்க எப்படி எழுதுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, ரேண்டமெல்லாம் எழுத மாட்டாங்க, ஏதோ ஒன்று எழுத மாட்டாங்க. அவங்களுக்குள்ள ஒரு விஷனை உருவாக்கிட்டு அப்போ தான் அதுக்கு அதை வந்து மற்றவங்கள்ட்ட கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு நிறைய விஷயத்தை கேதர் பண்ணி ஒரு லைனில் எழுதுவாங்க. ஆனால் அந்த ஒரு லைன் வந்து திரும்ப நிறைய விஷயத்த நமக்கு வந்து அது சொல்லிக் கொடுக்கும். அதுதான் ரொம்ப முக்கியம். நீங்கள் புத்தகங்கள் படிங்க, புத்தகம் அதுதான் மிகப்பெரிய பலம். அதனால தான் நான் எப்போ பார்த்தாலும் நான் புக் படிச்சுட்டே இருப்பேன். கொஞ்சம் டைம் கிடைச்சா கூட ஒரு நாளைக்கு 1 hour புக் படித்து நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். அதோடைய வேலை. அது மட்டும் ஜஸ்ட் நாட்டில் வந்து என்டர்டெய்னிங்கு டைம் பாஸ் கிடையாது. என்னுடைய ஜாப் அது வந்து 12 மணிக்கு வந்தால் கூட 1 மணி நேரம் படிச்சு 1 மணி 2 மணி தான் அவங்க படிப்பேன். தட்ஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். நீங்கள் புத்தகங்கள் படிங்க. ஸோ உங்கள் ப்ராட் உங்களுடைய ஒன்று நமக்கு வந்து நம்ம பார்த்தா நீங்கள் யாரும் பயப்பட தேவையில்லை. எவ்ரிபடி ஹேவிங் அமேசிங் பிரைன். இந்த சர்க்கம்ஸ்டன்ஸ் ஒன்லி தான் ஹூ இஸ் த பெஸ்ட், ஹூ இஸ் த வொர்ஸ்ட் தட் இஸ் தேட். மற்றபடி ஒன்றுமே கிடையாது. நம்ம இன்னொருத்தரை பார்த்து பொறாமப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. அது எனக்கு கிடையாது. ஏன்னா நம்ம நல்லா சாப்பிடணும்னு நினைக்கும் போதெல்லாம் சாப்பிட முடியாது, வேலை தேடி போவோம். வேலையெல்லாம் வந்து நல்லா சாப்பிட முடியாது, ஏன்னா திரும்ப அடுத்த வேலை இந்த மாதிரி கிராஸ் பண்ணி போயிட்டே இருக்கும். அதுதான் நம்மளுடைய சர்க்கிள், நம்மளுடைய டிசைனிங், நம்ம பாடி டிசைனிங்கே அப்படி தான். ஸோ யூ ஹாவ் டு வாட் யூ வாண்ட் எவ்ரி மினிட்ஸ். உங்களுக்கு என்ன தேவையோ அதை நீங்கள் உங்களுக்குள்ளே இருக்குது. யூ ஹாவ் டு ஃபைண்ட் அவுட், ஹவு டு ஃபைண்ட் அவுட் நமக்கு என்ன வேணும், என்ன தேவை அப்படின்னு சொல்லிட்டு. தட்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எல்லாரும் நினைப்பாங்க நான் ரொம்ப கஷ்டப்பட்டு, நான் மெட்ராஸ் வந்து கஷ்டப்படப்பேன். என்னோட ஃபேமிலிலாம் கஷ்டப்பட்ட ஃபேமிலிலாம் கிடையாது. என் ஃபாதர் இஸ் பிகம் டான். வி ஆர் வெரி மல்டி மில்லியனர். பட் என்னன்னா அவங்க என்னால் வந்து எங்கள் அப்பா அம்மாவுக்கு ஒரு பைசா கூட சம்பாதிச்சு ஹெல்ப் பண்ண சொன்னால் அவனை எனக்கு விவரம் தெரியும் போது அவங்க இறந்துட்டாங்க. அதனால அவங்க சொத்துலேருந்து ஒரு பைசாவும் நான் எடுக்கல, எதுவுமே எடுக்காமல் நான் மெட்ராஸ் வந்தேன், அவ்வளோதான். மற்றபடி தட் ஐ மேட் இட் மை செல்ஃப் வாட் ஐ வாண்ட். என்னுடைய எந்த ஸ்கிரிப்ட் என்கிட்ட வந்தாலும் முதல்ல எனக்கு அந்த லைன் பிடிக்குதான்னு பார்ப்பேன். அந்த லைன் பிடிக்கலன்னா எனக்கு பிடிச்ச மாதிரி நான் அதை பண்ணிக்கிறேன், அவ்வளோதான் சிம்பிள். மற்றபடி வந்து அது வந்து பெரிய இதுவே கிடையாது. ஸ்கிரிப்ட்னா என்ன, நம்பர் 1 to 9 தான் புதுசு, அதுக்கு பிறகு நம்பர் 10 புதுசு கிடையாது. மேலேருந்து 0 கீழே எடுப்போம், 11 கீழே ஸ்பேஸ் மட்டும் மாறும், அதுதான் ஸ்கிரிப்ட். அதர்வைஸ் நத்திங். ஸ்கிரிப்ட்லாம் ஒன்றுமே கிடையாது. எவ்ரிபடி லைஃப் அதை நீங்கள் எப்படி அப்ரோச் பண்ணுறீங்க. பர்ஃபி படம் வந்து டார்க் ஃபிலிம் தான், சைலண்ட் ஃபிலிம். எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அது ஆர்ட் படம் மாதிரி கிடையாது. பட் மை அப்ரோச் லைக் ஒரு சில குழந்தைங்கள்லாம் எப்படி பேசாமல் எவ்வளோ க்யூட்டாக இருக்கும், அழகாக இருக்கும், பியூட்டிஃபுல்லாக இருக்கும், அந்த இம்ப்ரெஸ் வரணும்னு வி ஆர் ட்ரைங். தட்ஸ் அது இட் இஸ் நோ மேட்டர் வாட் கைண்ட் ஆஃப் ஸ்கிரிப்ட் ஃபஸ்ட்டு உங்களுக்கு பிடிக்கும். அது மாதிரி எனக்கு பிடிச்சா நான் டிசைட் பண்ணுவேன், மற்றபடி நோ மேட்டர். எனக்கு ஃபர்ஸ்ட் தாட் வாட்ஸ் அ ட்ராபேக்னு பார்ப்போம், அவ்வளோதான். ஒரு செட்டில் என்ன ட்ராபேக் இருக்குன்னு பார்ப்போம், அவ்வளோதான். முதல்ல அதை சரி பண்ண ட்ரை பண்ணுவேன். என்ன ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது அதை பார்க்க மாட்டேன். அதுக்குள்ளே ஈஸியாக போன உடனே ஓகே ஈஸியாக அந்த பக்கம் ஒரு ஆங்கிள் வைக்கணும்னா வைக்க மாட்டேன். ஸோ ஐ ஹாவ் டு ஃபைண்ட் அவுட் த செட் ஹவ் வெரி காம்ப்ளிகேட்டில் ஆரம்பிச்சு அப்போ ஈஸியான இடத்துக்கு வந்துடும், அவ்வளோதான். மியூசிக்கும் வந்து அந்த ஸ்லோகம் ஆரம்பிக்கிறதே வந்து சாங்கிறது வந்து சின்னதாக ஒரு சவுண்ட்லேருந்து ஆரம்பிக்கும், அப்போ தான் பெருசாகும். வெளிச்சமும் அப்படி தான். எப்படி பாரதி வந்து இருள் என்பது குறைந்த ஒளி அப்படி சொல்லியிருப்பான். அவ்வளோ பியூட்டிஃபுல்லான
இருட்டு கூட நீங்கள் இருட்டு நடந்தீங்கன்னா அதுக்குள்ளே வெளிச்சம் தெரியும். அது கூட அழகு நம்ம பார்க்குற பார்வை பொறுத்தா இருக்குது. ஸோ அதனால லிசனர், வெரி குட் மியூசிக் லிசனர். அதனால எனக்கு தெரியும் என்ன ஸ்பேஸ் இருக்குங்கிறது வந்து நமக்கு தெரியும். பட் நம்ம டிசைட் பண்ண முடியாது. டேரக்டர் நம்ம என்னன்னா ஒரு ஷார்ட்னா 10 ஷார்ட் நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். 4-5 ஷார்ட் எடுப்போம். அது எப்படி நல்லா இருந்தால் அதை யூஸ் பண்ணாமல் விட மாட்டேன். அந்த கான்செப்ட் தான். ஸ்லோ மோஷனே வந்து இட்ஸ் பேட் டெக்னிக். அது நம்ம ஊர் தான் ஜாஸ்தி. இந்த ஸ்லோ மோஷனு, ரேம்பிங்கு, அந்த ஹீரோயின் வந்து அது ஃபாரின்ல எந்த படமும் கிடையாது. மிஷன் இம்பாசிபிள் ஒரு படம் மட்டும் ஹை ஸ்பீட் ஷாட் இருக்கும். வேறு எதுலையுமே ஹை ஸ்பீட் ஷாட். கிராவிட்டியில் வந்து அதை ஃபீலிங்காக வந்து ஹை ஸ்பீட் எடுத்துருப்பாங்க. மற்றபடி யாருமே தேவையில்லாமல் அங்கெல்லாம் கேமராவே வந்து 45 ஃப்ரேம்க்கு மேலே கிடையவே கிடையாது. சிங்ஸாக எப்பயுமே நம்ம வந்து டிஸ்கவர் பண்ணணும். கதையை டிஸ்கவர் தான் பண்ணணுமே தவிர நம்ம வந்து இந்த மாதிரி வித்தைகள் பண்ணி நம்ம படத்தை வந்து ஒரு வாட்டி ஓட்டிடலாம். அதனால தான் நம்ம வந்து அவ்வளோ மாற்றுறது வந்து. ஸோ தட்ஸ் நாட் நெசசிட்டி ஆஃப் திஸ் கைண்ட் ஆஃப் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இந்த டெக்னாலஜி வேணால் உங்களுக்கு ஒரு மாயையாக இருக்கலாம், அவ்வளோதான். மற்றபடி இந்த டெக்னாலஜி வந்து அந்த டெக்னாலஜினால இந்த படமாக ஓடுதா? ஓடவே ஓடாது. கதை என்ன, நீ என்ன இன்வால்வ்மெண்ட் பண்ணுற உனக்கு தெரியும். நீங்கள் வந்து ஒரு படம் பார்க்கும்போது எப்படி நம்ம படத்தை இன்வால்வ்மெண்ட் ஆகிறோம். படம் வந்து 2D மொத்த ஏன்னா அதை டிசைனே அப்படிதான். அது வந்து சயின்ஸ் அண்ட் மேத்தமெட்டிக்ஸ் எல்லாம் டார்க். ஃபர்ஸ்ட் வந்து அதான் மூட தியேட்டர் வந்து டார்க். மைண்டுக்குள்ள அந்த மைண்டை கிரியேட் பண்ணணும். கிரியேட் பண்ண பிறகு லைட்டை பிரைட்டாக வெளிச்சு வரும்போது ஐ வந்து ஃபுல்லாக அதை கேப்சர் ஆகிடும். நம்ம அப்சர் ஃபுல்லாக அப்போ ஐயோட அப்ரஸர் ஃபுல்லாக ஓப்பன் ஆகிடும். அது எங்கேயும் டைவெர்ட் ஆகாது. அப்போ என்ன ஆட்டோமேட்டிக்காக நம்ம கவனம் ஃபுல்லாக ஸ்க்ரீனுக்குள்ளே போகணும். அப்போ கரெக்டான என்ன கதை ஒரே படத்தை நீ 100 வாட்டி பார்த்தாலும் உனக்கு பிடிக்கும். அந்த ரீசன் என்னன்னு கேட்டிங்கன்னா பிகாஸாக நம்ம கவனம் தான். அது டெக்னிக்கலாக தேவையே இல்லை. டெக்னிக்கலாக எப்பயுமே எதுக்கு சப்போர்ட் பண்ணவே கூடாது. மேபி எனாஸ் பண்ணும், அவ்வளோதான். இப்போ எதாவது அழகாக பண்ணோம்னா அழகு பண்ணலாம். கொஞ்சம் அதுக்கான வந்து ஒரு கேப்சர் பண்ணுறதுக்கு உனக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால் பண்ணலாம். அவங்க அவ்வளோதான் தவிர மற்றபடிலாம் வந்து உங்களுக்கு தொழில்நுட்பம் எந்த வகையிலையும் வந்து ஹெல்ப் பண்ணாது. ஏன்னா நம்மலாம் வந்து மேக்ஸிமம் இந்தியன் வந்து வெஸ்டர்ன் சினிமாவில் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிட்டோம். வெஸ்டர்ன் மீன்ஸ் அமெரிக்கன் சினிமாவில். நீங்கள் நிறைய இண்டிபெண்டன்ட் சினிமாவெலாம் இருக்குது. ஸ்வீடிஷ் படம் நிறைய இருக்குது, ஹங்கேரியன் படம் இருக்குது, போலந்து படம் இருக்குது, டர்க்கி படம் இருக்குது. அந்த மாதிரி படம்லாம் பாருங்கள், ரொம்ப சிம்பிள். நான் ஒரு டைரக்டர், நீங்களாம் யாருக்காவது கிறிஸ்டோபர் டோலன் யாருக்காவது தெரியுமா? அவர் வந்து என்னென்ன படம் எடுக்க தெரியுங்களா? நீங்கள் வந்து கிறிஸ்டோபர் டைரக்டர் சொல்கிறீங்க, நான் சேவியர் டோலன். அதான் கிறிஸ்டோபர் பாருங்க. இது வெஸ்ட் சைடு, இது பாருங்க வெஸ்டர்ன். நீங்களாம் வெஸ்டர்ன் இன்ஃப்ளூயன்ஸ். அதை யாருன்னா சொல்லலாம். சேவியர் டோலன் ஒருத்தர் வந்து எஸ் சார், த மம்மி, ஐ கில் மை மதர், ஹார்ட் பீட். ஸோ லாரன்ஸ் ஆல்வேஸ்னு ஒரு படம் இருக்காரு. அவர் வந்து சைல்டு ஆக்டர். அவர் எப்படி படம் பண்ணாருன்னா, நோ மீ வெரி வெல். நான் அவரை மீட் பண்ணிருக்கேன், பேசியிருக்கேன். அவர் வந்து 25-26 வயசு தான் இருக்கும். உலகத்தில் அதிகமாக இன்டர்நேஷ்னல் அவார்டு வாங்கினது அவர் தான். 3 டைம் வந்து சன்டான்ஸ் ஃபிலிம் ஃபெஸ்டிவல், கேன் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் எல்லாமே அவார்டு வாங்கியிருக்காரு. அவர் தான் லூயிஸ் பிலிப்போட மாடல். இப்போ நீங்கள் ஃப்ரான்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தா ஒரு ஃபோட்டோ இருக்கும். அவர் வந்து ஃபஸ்ட்டு கதை சொல்லி படம் பண்ணி இப்போ ஒரு இங்கிலீஷ் படம் பண்ணார். அடலிய ஹலோன்னு ஒரு சாங் இருக்கும். ஹலோ அவர் தான் டைரக்ட் பண்ணார். அடலி ரொம்ப ஃபேட்டாக இருப்பாங்க. இந்த சாங்கு ரொம்ப ஸ்டைலிஷாக இருக்கும். ஸோ அந்த படம்லாம் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு நம்ம இந்தியாவில் பண்ணுற படத்தில் அவர் பண்ண படம்லாம் எதுவுமே 20 கோடி ரூபாய்க்கு மேலே கிடையாது. ஆனால் உலகம் முழுக்க பார்த்தீங்கன்னா 200 கோடி ரூபா 300 கோடி ரூபா கலெக்ட் பண்ணும். அவ்வளோ பெரிய அதான் இண்டிபெண்டன்ட் ஃபிலிம் மேக்கர்ஸ். அதே போல ஸ்வீடிஷ் ஃபிலிம் ஒன்ஸ்னு ஒரு படம் இருக்குது. அது 2 மியூசிக்கல் வச்சு படம் பண்ணிருப்பாங்க. அப்புறம் சன் ஆஃப் சோல்னு ஒரு படம் இருக்குது, இந்த லாஸ்ட் இயர் வந்த படம். ஸோ நம்மளாம் வெஸ்டர்ன் படங்கள் பார்த்தா நம்ம இந்த இன்ஃப்ளூயன்ஸு எது கேமரா இருக்குது அதெல்லாம் அவங்களாம் எதுவுமே கிடையாது. இட்ஸ் a magic. How content, the story. இந்த ஸ்டோரியை வச்சு தான் படமே பண்ணிருப்பாங்க. ஸ்டோரி தான் முக்கியம். டெக்னிக்கலாக ஒரு இம்பார்ட்டன்டே கிடையவே கிடையாது. ஷேக்ஸ்பியருடைய லைஃப் தெரியுங்களா? ஏன் அவர் ஃபேமஸ் ஆனார் ஷேக்ஸ்பியர்? ஷேக்ஸ்பியர் வந்து ஃபேமஸே வந்து அவர் வந்து குதிரை மேய்க்கிற ஆள். அவன் அங்கேருந்து கதை எழுத ஆரம்பிச்சான். எப்படி வந்து அவனை கூப்பிட்டு கவர்மெண்ட்டு, இங்கிலாந்து கவர்மெண்ட் கூட ஹானர் பண்ணாங்க. ஹானர் பண்ணும்போது எல்லா ரைட்டருக்கும் பெரிய, ஏன்னா அவன் கிராமட்டிக் மிஸ்டேக் பண்ணுறான் அப்படின்னு சொல்லி அப்போ தான் சொன்னாங்க கிராமட்டிக் நாட் இம்பார்ட்டன்ட், கம்யூனிகேஷன் வெரி இம்பார்ட்டன்ட். அவன் வந்து எல்லாருக்கும் புரியுற மாதிரி கதை இருந்தால் தான் வெரி ஃபேமஸ். அவன் தான் ஃபர்ஸ்ட் லைஃபை ஹிஸ்டாரிக்கலை மாதிரி ரியல் லைஃப் ஸ்டோரிஸ்
இன்றைக்கும் நம்ம அந்த கதை வந்து எல்லா ஊருக்கும் பிறந்த ரோமியோ ஜூலியட். ஸோ நான் ஃபஸ்ட்டு நான் இங்கிலீஷ் படிக்கணும்னு கற்றுட்டு போய் அவனுடைய ரோமியோ நாவல் எல்லா நாவலும் படிச்சிருக்கேன். ஸோ அதோட இன்ஸ்பிரேஷன் அதை படிக்கும்போதே அதில் வந்து பெயிண்டிங்காக இருக்கும். ஸோ அதை தழுவி படம் பண்ணவங்கலாம் பாஸ்கலோம் அண்ட் ரோமியோ ஜூலியட், அதுவும் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஜெஃப்ரியோட ரோமியோ ஜூலியட் அதுவும் ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ தட்ஸ் அதோட நம்ம படம் நம்ம இந்தியாவில் படும்போது இது மைல் ஸ்டோனாக இருக்கணும். ஸோ நான் வந்து எந்த ரெஃபரன்ஸ் இல்லை, ரெம்பரான் பெயிண்டிங், மைக்கேல் ஏஞ்சலோ பெயிண்டிங், இந்த பெயிண்டிங் ரெஃபரன்ஸ் வச்சு தான் படமே ஷூட் பண்ணேன். ஸோ இட்ஸ் பெயிண்டிங் ஆல்வேஸ் கலர்ஃபுல். பெயிண்டிங் வந்து எப்பயுமே வந்து எல்லா பெயிண்டிங் பார்த்தீங்கன்னா இந்த பெயிண்டரோட இமேஜினரியை வந்து எல்லாம் மிக்ஸ் பண்ணி ஒரு 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 இதுவாக இருக்கும், ஏன்னா இம்ப்ரெஸ் பண்ணுறது. ஸோ தட்ஸ் பிகம் லைக் அதான் ராம்லீலா. ஐ டோன்ட் கேர், தட்ஸ் வை நான் எதுவுமே ஃபாலோ பண்ணுறது கிடையாது. எனக்கு என்ன வேணுமோ நான் அந்த தான். ரோஜர் டிக்கன் வந்து எல்லோரும் அவார்டு வாங்கவே இல்லை, ஆஸ்கார் அவார்டு 12 வரை ஆஸ்கார் நாமினேஷன். அவர் தான் வந்து அன்கன்வென்ஷனல் கேமராமேன். டோரியன் கோன்சினல் கேமராமேன், பிரெஞ்சு கேமராமேன் இருக்காரு. அவர் தான் 2046 வாங்காரவா இந்த ஃபர்ஸ்ட் கிறிஸ்டோபர் ட்ரையல் போன பிறகு அவர் தான் ரெண்டு படம் பண்ணார். ஸோ அவங்களாம் பெரிய அவார்டு வாங்க, அவங்களே ரொம்ப இன்னோவேட்டிவ் கேமராமேன். ஸோ ஆல் இன்னோவேட்டிவ் கேமராமேன் டசன்ட் கெட் அவார்ட்ஸ். இவங்க என்ன பிடிக்குதோ ஒரு ஃபிக்ஸடாக இருப்பாங்க. அவார்டுங்களாம் ஒரு 3 பேர் 4 பேர் உட்காந்து டிசைட் பண்ணுறது. ஸோ இல்லை என்னன்னா நல்ல சினிமோட்டோகிராஃபின்றதை நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது? நீ பார்க்குறோம் இல்லை இல்லை ஒரே ஒரு விஷயம், உன்னுடைய விஷன் நிற்பாரு. உனக்கு எது பிடிக்குது அதான் நல்ல சினிமோட்டோகிராஃபி. ஒரு படத்தை பார்த்து நல்ல சினிமா நீ டிசைட் பண்ணாது. உன்னுடைய விஷன்ல எது அழகா இருக்கு, எது பியூட்டிஃபுல்லா இருக்குன்னு உனக்கு தோணுது, தட்ஸ் தி பெஸ்ட் சினிமா. அதுதான் சார் நான் கேக்குறேன். பியூட்டி அழகான சினிமோட்டோகிராஃபியா இல்ல எனக்கு அந்த கதையை வாட் இஸ் பியூட்டி? பியூட்டினா நான் என்ன சொல்றேன், ஃப்ரேமிங்கா இருக்கட்டும், அந்த பியூட்டிக்கு தமிழ்ல என்ன வேர்டு? அழகியல். அழகு. அழகு அழகு நீங்க வந்து இங்கிலீஷ்ல இருக்கும்போது பியூட்டி அது மாடர்ன் ஆயிடுது. அழகு வந்து எல்லாமே தான் அழகுதான், நார்மலா வந்து அழகுதான். நம்ம ஊர்ல ஒரே வார்த்தை தான் தமிழ், அந்த அழகுன்னு ஒரு வார்த்தை தான் இருக்குது, வேற வார்த்தை கிடையாது. பியூட்டி வேற, இங்கிலீஷ்ல சொல்லும்போது அது வேற மாதிரி உங்களை கம்யூனிகேட் பண்ணுது, அவ்வளவுதான். பட் வாட் யூ see it as தான் மோர் இம்பார்ட்டன்ட். நான் வந்து பர்ஃபில வந்து கிளாரன்ஸ் ஃபிளார் யூஸ் பண்ணும்போது நான் ஃபர்ஸ்ட்டு நான் கேமரா எக்ஸ்போஸ் பண்ண பிறகு வந்து ஃபாக் ஆகிடுச்சு. ஃபாக் ஆன உடனே அப்போ தான் தெரியும் ஃபாக் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் ஓ இது அவுட் ஆஃப் ஃபோக்கஸ், ஓ இது அப்படின்னு தெரியுது. நான் அசிஸ்டண்டாக ஒர்க் பண்ணும்போது கேமரா கத்துவார், கத்த கிளார் அப்படின்னு சொல்லுவாங்க. இது கிளார் என்னன்னு நம்ம டெய்லி மார்னிங் எந்திரிச்சு போகிறோம், சன்லைட் நம்மளை ஹீட் பண்ணுது, நம்ம ஐ அதை வந்து கேப்சர் பண்ணுது, ஏன் படத்தில் கேப்சர் பண்ண மாட்டேங்கிறாங்க? தென் ஐடி ஒன் டே ஐ டிட் லைட்டிங் வெரி பியூட்டிஃபுல்லாக இருக்கும், ஆட் ஃபிலிமாக இருந்துச்சு. நான் நெக்ஸ்ட் டே தான் ஷூட்டிங். திரும்ப ஹோட்டலில் போகும்போது காலையில் இறங்கி போகும்போது சன்லைட் அப்படியே ஃபேஸில் அடிச்சுக்கிட்டே, மார்னிங்கில் வந்து சன்லைட் ஹீட் ஆகும், டேரெக்டாக சன் இது காரில் உட்காந்துருந்தோம், ஹிட் ஆகிட்டே போச்சு. அப்படியே ஸ்டுடியோவுக்கு போனால் ஸ்டுடியோ உள்ளே போனால் டார்க்காக இருந்துச்சு. தென் அப்போ தான் உள்ளே போனோடனே திஸ் ஐ கீப் த லைட் இன் த ஃபீட், அதை லைட்டுன்னு தெரியாமல் சன்லைட் மாதிரி இருக்கணும். தட் இஸ் அதுலேருந்து ஐ மெயின்டைன் த கன்சிஸ்டன்சி. ஒரு தப்பு பண்ணோம்னா அந்த தப்பை கடைசி வரை சரியாக மெயின்டைன் பண்ணணும், மெயின்டைன் பண்ணால் சரியாயிடும். அதான் என்னோட கேமரா மூமெண்ட்டே தேவையில்லை. இப்போ 4 ஷாட் ஒரு படம் இருக்குது, ஃப்ரெண்ட்ஸ் படம் 4 ஷாட்ல ஃபுல் படம் இருக்குது. நீ என்ன கதை சொல்ற, என்ன கண்டென்ட் பண்ற, என்ன பெர்ஃபார்மன்ஸ் பண்றாங்க, அதுதான். இதெல்லாம் கேமரா மூமெண்ட்லாம் சித்து வேலை. இதெல்லாம் வந்து நம்ம வந்து கதையை ஓட்டுறதுக்கான எப்படியாவது படத்தை ஓட்ட வைக்கிறதுன்ற வேலை. அதெல்லாம் வந்து 4 ஷாட்ல கூட படம் இருக்குது. அதனால வந்து 4 ஷாட்ல வந்து ஃப்ரெண்ட்ஸ் படம் இருக்குது. லாஸ்ட் இயர் வந்து கேன்சலில் கலந்துட்டு படம். அந்த படம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹோல்ட் பண்ணும். அதான் கேமரா மூவ்மெண்ட் நெசசிட்டியே கிடையாது. அசிஸ்டண்ட்டுக்கு நான் இன்ஸ்டியூஷன் நடத்தவே இல்லையே. நான் என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்கிட்ட வந்து அசிஸ்டன்ஸ் ரொம்ப கஷ்டம், நிற்க முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, நான் எப்படி இருந்தனோ அப்படிதான் நான் மற்றவங்கள எதிர்பார்ப்பேன். நான் எப்படி இருக்கணும், எனக்கு நீங்கள் வந்து கிரியேஷன் பண்ண நீங்கள் தேவையில்லை. இப்போ வர்றவங்க மென்டாலிட்டியில் எப்படி இருக்குன்னா, வந்த உடனே ஓகே இவர் இந்த படம் பண்ணுறதா, ஓகே இந்த டேரக்டர் பிடிச்சிடலாம், இந்த அசிஸ்டன்ட் டேரக்டர் பிடிச்சிடலாம், இவங்க கூட ஃப்ரெண்ட்லி ஆகிடலாம், அப்படியே படம் பண்ணிடலாம், போயிடலாம். அப்படி போயிட்டு அடுத்த மட்டும் காலி ஆடுவாங்க. இப்போ என் கூட நிறைய பேர் படம் பண்ணி கேமரா ஆகிருக்காங்க. ஒரு படம் 2 படம் பல வருஷம் தானே படம் பண்ணுவாங்க. அவங்களோட தாட்டு என்ன நடக்குதுன்னு அவங்களுக்கு தெரியாது. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம்னா, ஃபர்ஸ்ட் நானே வந்து அப்சர்வ் பண்ணுவேன், என்ன நடக்குது, கிளார்னா என்ன, கட்டர்னா என்ன, கேபிள்னா என்ன, ஃபர்ஸ்ட் என்ன கிளியர் பண்ணணும், இதை ஃபர்ஸ்ட் பார்க்கணும். அதுக்கு பிறகு நம்ம என்னென்ன ஓகே இவங்க இது பண்ணுறாங்க. நான் எல்லாமே ஆப்போசிட்டாக திங்க் பண்ணேன்.
ஸோ நான் அசிஸ்டண்டாக ஒர்க் பண்ணும்போது என்னென்ன பண்ணாங்களோ இதெல்லாம் நான் பண்ணக்கூடாது அப்படின்னு நான் திங்க் பண்ணேன். அது நல்லதாக இருந்தாலும் சரி கெட்டதாக இருந்தாலும் சரி. ஸோ ஐ டிட் மை ஓன். ஸோ நான் கேஃபர் அமெரிக்கன் சிஸ்டம் தான். நான் ஒரு கேஃபர் வச்சுருக்கேன். அவன் கூட அங்கே லைட் பண்ணிருக்காங்க. ஸோ கேஃபர் அவன் வந்து நம்ம என்ன சொல்கிறாங்க அதை அப்படியே பண்ணிடுவான். அவன் வந்து குழப்ப மாட்டான் நம்மகிட்ட. ஸோ நான் இங்கேருந்து லைட்டு வச்சு கட் பண்ணி போடுறாங்கன்னா கரெக்டாக லைட்டை போட்டு அடுத்த லைட் என்ன சார் கேட்பான். நம்ம அசிஸ்டன்ட் சொன்னோம்னா இப்போ நம்ம பேசுறதே அவன் புரிஞ்சுக்க மாட்டாங்க. அவங்கள்ட்ட போய் கம்யூனிகேட் பண்ணி அந்த டைம் வேஸ்ட் ஆகிடும். ஸோ அதனால் ஒர்க்கிங் லாஸ்ட் 3 years கேஃபர் சிஸ்டம் தான் ஒர்க் பண்ணுறேன். நான் வந்து அசிஸ்டண்ட் வச்சு பண்ண மாட்டேன். இட்ஸ் மோர் இம்பார்ட்டன்ட். நீங்கள் அசிஸ்டண்ட்டில் யார்கிட்ட ஜாயின் பண்ணாங்கன்னா நீங்கள் உங்களுடைய ப்ரெசன்ஸ் இருக்கணும், உங்களை கான்டாக்ட் போட்டுக்கணும். அந்த கேமராமேனுக்கு கிரியேட்டிவாக இல்லை, அந்த ஆள் என்ன கிரியேட் பண்ணாலும் அவனுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கணும். ஸோ இன்னைக்கு இது யூஸ் பண்ணுறான்னா ஓகே, அடுத்து எல்லாம் ரெடியாக இருக்கணும், 2 நிமிஷம் அந்த மாதிரி இருக்கணும். ஏன்னா நான் வந்து ஒரு ஃப்ரேம் ஒரு 5 நிமிஷத்துக்கு மேலே ஸ்டே பண்ண மாட்டேன். ஒரு ஃப்ரேம் வச்சா 5 மினிட்ஸ்க்கு மேலே நான் என்னால் வந்து அங்கே ஹோல்ட் பண்ண முடியாது. ஏன்னா அது ஜம்ப் அண்ட் நெக்ஸ்ட் தாட்டு போயிடும். என்ன கேட்க ஷார்ட்டை மாற்றோம் இல்லை கேமரா மாற்றோம் ஏதாவது பண்ணிகிட்டே இருப்பேன். தட்ஸ் இந்த ஃபாஸ்ட்டாக ப்ராசஸ் போயிட்டு இருக்கும்போது ஐ நீட் லாட் ஆஃப் சப்போர்ட்டிங் ஃபார் ஃபிசிக்கலாக. அது ரொம்ப முக்கியம் அசிஸ்டண்ட்டுக்குலாம். ஃபஸ்ட்டு நான் சினிமாவுக்கு நான் வரும்போது எனக்கு பிகினிங்கில் பாலுமகேந்திரா பிடிச்சி. நம்ம அப்போல்லாம் வந்து இந்த பழைய படங்கள்லாம் பார்க்கல. பாலுமகேந்திரா சார் பிடிச்ச பிறகு வந்த பிறகு அப்ட்ராக்டாக பிசி ஸ்ரீராம் பிடிச்சி. அப்புறம் அதுக்கு இவங்கெல்லாம் பார்த்த பிறகு பழைய படம் மென்ஷன் மாஸ்டர் பிடிச்சி. ஸோ அப்படியே போய் கொஞ்சம் லாங்குவேஜ் தெரிஞ்சோடனே இவங்க எல்லாரோட எனக்கு அசோக் மேத்தா ரொம்ப பிடிச்சிச்சு. இந்தியில் அசோக் அவர் தான் எல்லா மாதிரியான படங்களும் ஒரே மாதிரி படமா இல்லை. நம்ம ஒரு படம் பண்ணோம்னா இன்னும் 5 வருஷம் 10 வருஷம் கழிச்சு அது ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும். மோஸ்ட்லி நம்ம ஊரில் என்ன நடக்குதுன்னா அந்த டைம் படம் பார்க்கும்போது விஷுவலாக ஸ்டன்னிங்காக இருக்குது. அடுத்த டிவியில் வரும்போது பார்த்தீங்கன்னா டிவி செல் மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இருக்கக்கூடாது. தட்ஸ் அசோக் மேத்தாலாம் அப்படி கிடையாது. அசோக் மேத்தா அதே போல் கண்டக்டர் ஹால் ரோஜர் டிக்கன் இவங்க எல்லாருமே. பட் எல்லாரும் ஒவ்வொரு படங்களும் ஒவ்வொரு நிறைய கேமராமேன் இருக்காங்க. ஆல் யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க ஃபாரினர்ஸில் வந்து. அதனால மொத்தமாக வந்து ஃபோட்டோகிராஃப் ஸ்டில் ஸ்ட்ரீட் ஃபோட்டோகிராஃப் ரொம்ப பிடிக்கும். அதனால் எனக்கு ஸ்பெசிஃபிக்காக இவங்களை பிடிக்கும் அப்படிலாம் கிடையாது. நல்லா இருந்துச்சுன்னா பார்ப்போம், ஓகே அதை படம் பிடிச்சிருக்காங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.